உடனுக்குடன் செய்தி. செங்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். செங்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது. செங்கம் அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிசா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம், ஜவ்வாது மலை சுற்றுப்பகுதியில் கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்த மழையால் செங்கம் அடுத்த முறையார் பகுதியில் உள்ள அம்மன் கோயில் அருகே கடந்த 2021-22 நிதியாண்டில் AMAAG திட்டத்தின் கீழ் சுமார் 5,38,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த சில தினங்களாக அரசு மூடுவதற்கான ஆணை பிறப்பித்து மூடப்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கரியமங்கலம், பேயாலம்பட்டு, சுண்டக்காப்பாளையம், கேட்டு, தானக்கவுண்டன், புதூர், அம்மனூர், நாச்சிப்பட்டு, புதுக்குளம், பிஞ்சூர், சாமந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் தற்போது பெய்து வரும் இந்த மழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நெல்மணிகள் முற்றிலும் முளைத்து பயிராகி வருகிறது. மேலும் அப்பகுதியில் அரசு அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட நெல்மணிகளும் முற்றிலுமாக மழையில் நனைந்து நெற்பயிர்கள் ஆகி உள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நெல் அறுவடை செய்யக்கூடிய தருணத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கடனுடன் வாங்கியும் வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து பயிர் செய்து வந்த தருணத்தில் அவர்கள் தற்போது மிகவும் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தை மூடுவதற்கான ஆணையை பிறப்பிக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கப்பட்டு அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர விவசாயிகள் வேதனையுடன் அரசுக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மேலும் செங்கம், புதுப்பாளையம், ஜவ்வாது மலைக்கு உட்பட்ட 92 கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் நிலைப்பாடுகளும் இதே போன்று தள்ளப்பட்டுள்ளதால் அனைத்து பகுதியில் உள்ள விவசாயிகளும் நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாமலும் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து விற்பனை செய்ய முடியாமலும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். ராஜா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.